சுமார் 14 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவுடைய இளைஞருடைய இரண்டாவது மாநில மாநாடு நடக்குது. எப்படி எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செய்யப்படும்? மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அகில இந்திய அளவில் உருவாக்கி இருக்கின்ற, இந்திய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திர பக்கத்தை எழுத இருக்கின்ற இளைஞர் அணியின் இரண்டாவது மாநில மாநாடு எங்களுடைய அன்பிற்குரிய தம்பி மாண்புமிகு அமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுடைய முன்னெடுப்பில் இன்றைக்கு துவங்க இருக்கின்றது. நேற்றைய தினமே அதற்கு முன்னோட்டமாக திராவிட இயக்கத்தின் பாதைகளை விளக்குகின்ற ட்ரோன் நிகழ்ச்சி மிக சிறப்பாக அரங்கேறியது. இந்த மாநாடு என்பது வெறும் கூடி கலைகின்ற நிகழ்ச்சி அல்ல, கொள்கைகளை கூர்த்தீட்டுகின்ற உலைக்களன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் குறிப்பிட்டு, கருப்பு சிவப்பு தலைகளென உடன்பிறப்புகள் கடலில்லாத இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து இந்த நிரப்பட்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். மிகுந்த உணர்வுபூர்வமான ஒரு எழுச்சியோடு நாங்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். மாநில உரிமைகளை முன்னெடுக்கின்ற மாநாடு இந்த மாநாடு. நமக்கான கல்வி உரிமை, சட்ட உரிமை, நிதி உரிமை, மொழி உரிமை அனைத்தையும் முன்னெடுப்பதோடு நீட் விலக்கு தேர்வுக்கு எதிராக தம்பி உதயா அவர்கள் பெற்றிருந்த 85 லட்சம் கையெழுத்துக்களை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் கொடுக்க இருக்கின்றார். அதற்கு பின்பாக மாண்புமிகு குடியரசுத் தலைவரிடமும் அதை சமர்ப்பிப்பார். ஆக நமக்கு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அந்த மிகப்பெரிய முழக்கத்தை முன்னெடுக்கின்ற ஒரு மாநாடாக, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசியல் வரலாற்றில் நாளைய பிரதமரை நிர்ணயிக்கின்ற சக்தியாக திமுக திகழும் என்பதை இந்தியாவிற்கு எடுத்துச் சொல்கின்ற மாநாடாக இது அமையும். குறிப்பா ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா கட்சியுடைய பேரன் பாடி தான் மாநாட்டை நடத்துவதற்கான அனுமதி கொடுப்பாங்க. இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல இளைஞர் அணி மாநாட்டு நடத்துவதற்காக முதலமைச்சர் அனுமதி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இளைஞர் அணியை துவங்கும் பொழுதே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் இது ழகரம் போல் சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்தினார். கழகத்திற்கு மிகப்பெரிய தூணாக அதனுடைய அத்தனை பணிகளிலும் உறுதுணையாக இருப்பது இளைஞர் அணிதான். மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த பொறுப்பிலே ஒரு ஆலமரத்தின் விழுதென வளர்ந்திருப்பது அது. ஆகவே தேர்தல் கால களத்தில் இந்த அணி மிக சிறப்பாக அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்மை அழைத்து செல்லும் என்பதற்காக இது மிகப்பெரிய வாய்ப்பாக வழங்கும்.